ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்துட்டு யார் ஸ்பான்சர் பண்ண போகிறாங்க அப்படின்னா பைமோட் ஆப் தான். அவங்க வந்துட்டு மற்ற வெப்சைட் மாதிரி இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி ஒரு இகாமர்ஸ் சர்வீஸ் பண்ணுறவங்க. மற்ற வெப்சைட்டில் உள்ளதை விட ரேட் வந்துட்டு இதில் கம்மி விலையில தான் விற்கிறாங்க. ஸோ யாராவது பர்ச்சேஸ் பண்ண நினச்சிங்கன்னா இதில் போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்புறம் வந்துட்டு ரெஃபரல் லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே, நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிறப்புத்தமிழில் இருக்க தமிழ் நாடக ஆசிரியர்களும் நாடகங்களும். அதுக்கு ஷார்ட் கட் தான் பார்க்க போகிறோம். நான் முத்துசாமி. இவங்க வந்துட்டு இப்போ இந்த முத்துசாமிக்கு வந்துட்டு நீங்கள் முத்து படத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த படத்தை நம்ம எப்போல்லாம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் சொல்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு முத்து படம் வந்துட்டு எப்போ வந்து அதெல்லாம் வந்துட்டு காலம் காலமாக எல்லாமே பார்ப்பாங்க. அதை வந்துட்டு பார்க்குறப்ப நாற்காலியில் தான் உட்காந்து பார்ப்பாங்க. அப்பவும் பிள்ளையும் உட்காந்து பார்ப்பாங்க. ஓகேவா? காலங்காலமாக நாற்காலியில் அப்பாவும் பிள்ளையும் பார்ப்பாங்க. அது வந்துட்டு இப்போ சுவரொட்டியெல்லாம் ஒட்டியிருப்பாங்கள்ல, அது வந்துட்டு இங்கிலீஷ்லலாம் அந்த படம் ரிலீஸ் ஆகுதுனால சுவரொட்டியில் ஒட்டுறாங்க. அப்புறம் வந்துட்டு மூஞ்சி சுளிக்காத மாதிரி தான் இருக்கும் படம், யாரையுமே பார்க்கலாம். அடுத்து வந்துட்டு கட்டியக்காரன் அப்படின்னா வந்துட்டு நம்மளை வந்துட்டு அந்த படம் அப்படியே கட்டி போட்டுரும், எந்திரிச்சே போக முடியாது, அப்படி இருக்கும் படம். விறகு வெட்டிகள். அது வந்துட்டு விறகு வெட்டிகள் அப்படின்னா அந்த படத்தில் வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு ரொம்ப வேலை செஞ்சுட்டு இருப்பாங்கள்ல, ராஜா மாதிரி அந்த மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அவங்களாம் விறகு வெட்டின்னு வச்சுக்கோங்க. வண்டிச்சோடை, அவர் வண்டி தானே ஓட்டிகிட்ருப்பார் அந்த படத்தில். நற்றுணை அப்பன் அல்லது கடவுள். அது வந்துட்டு கடைசியில் வந்துட்டு முத்து படத்தில் அப்பா வந்துட்டு கடவுள் மாதிரி காமிச்சிருப்பாங்கள்ல, நற்றுணை அப்பன் அல்லது கடவுள். ஓகேவா? அவங்க வந்துட்டு நல்ல துணையாகவும் இருந்திருக்காங்க, நல்ல கடைசியில் கடவுள் மாதிரி ஆகிட்டாங்க. ஓகேவா? நற்றுணை அப்பன் அல்லது கடவுள். இது வந்து ஃபுல்லாகவே நான் முத்துசாமி வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்துட்டு இந்திரா பார்த்தசாதி. இது வந்துட்டு இந்திரா காந்தி ஞாபகம் வச்சுக்கோங்க. ராமானுஜர். ராமானுஜர். அப்புறம் வந்துட்டு இறுதி ஆட்டம். ஏன் ராமானுஜர் அப்படின்னா எல்லோரும் வந்துட்டு அந்த குடும்பம் தாங்க முடியாது, ராமா காப்பாற்று காப்பாற்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஏன்னா அந்தளவுக்கு வந்துட்டு அவங்க எமர்ஜென்சி டைம்லாம் பண்ணியிருப்பாங்க. அது வந்துட்டு இறுதி ஆட்டம் அவங்களுக்கு. ஓகேவா? இதுதான் இறுதி ஆட்டம். கொங்கை தீ, எல்லா இடத்துலையுமே தீ பற்றிக்கிட்டு எரியுது. அவுரங்கசீப். இப்போ அவுரங்காபாத் அங்கே எல்லாமே வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு தீ பற்றிட்டு எரியுதுன்னு வச்சுக்கோங்க. நந்தன் கதை. அதுவே வந்துட்டு நந்தன் சரித்திரம் அப்படின்னு வந்ததுன்னா கோபால கிருஷ்ண பாரதின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? இதோட நந்தன் கதை எல்லாரும் எங்கேயாவது நீந்தியாவது தப்பிச்சு போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பசி முடியல, மழையும் பெய்யல, கால எந்திரங்கள், ஏதாவது கால எந்திரம் வந்து அந்த இடத்த விட்டு நம்ம போயிடலாம், டைம் ட்ராவல் பண்ணி போகலாம் அப்படின்ற அளவுக்குலாம் யோசிக்கிறாங்க. புனரபி ஜனனம். சில இடத்துல ஜனனம் நடக்குது, சில இடத்துல மரணம் நடக்குது. ஜனனமும் குழந்தை பிறக்கிறது அந்த மாதிரி. ஓகேவா? தர்மமே இல்லை, போர்வை பொத்தி உடல்கள்லாம் நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்களா, அவங்களோட போர்வையெல்லாம் பொத்தி இது பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ராமானுஜரையும் அவுரங்கசீப்பை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மற்றது கனெக்ட் ஆகும். ஓகேவா? ராமா வந்துட்டு வேண்டுறாங்க அப்படின்னா அவுரங்கசீப்புமே இந்த மாதிரி ஒரு கெட்டவங்க மாதிரி தானே ஆட்சி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வச்சு லிங்க் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்துட்டு ராமானுஜம்னா வந்துட்டு அவர் இப்போ வந்துட்டு ஒரு சுடுகாட்டுக்கு போகிற மாதிரி ஒரு சீன் மாதிரி. ஓகேவா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இவரை பார்த்தாலே. புறஞ்சேரி. ஓகேவா? ஊருக்கு புறத்தில் தானே அதெல்லாம் இருக்கும். அவங்க வந்துட்டு ஒருத்தவங்க வந்துட்டு பிணத்தை பிடிச்சி தின்னுட்டு இருக்காங்க. ஓகேவா? அதுவும் எப்படி சாப்பிட்றாங்கன்னா வெறித்தனமாக சாப்பிட்றாங்க. அதனால வெறியாட்டம். கீழே இருக்க பாருங்கள், வெறியாட்டம். அதுக்கப்புறம் வந்துட்டு செம்பவள காளி. இப்போ காளி தெய்வம்லாம் இருப்பாங்கள்ல, அந்த பக்கத்து தானே இருப்பாங்க. ஆனால் செம்பவள காளி. அப்போ வந்துட்டு இவர் அதை பார்த்துட்டு மௌனமாக இருக்கார். ஓகேவா? அதை பார்த்துட்டு மௌனமாக இருக்கார். மௌனமாக அப்படியே ஓரமாக நின்று பார்த்துட்டே இருக்கார். ஓகேவா? அதை பார்த்தா மூஞ்சி சுளிக்கிறாரு. ஓகேவா? சஞ்சலமாக ஆகுது அவருக்கு. அதாவது சஞ்சயன் காட்சி தருகிறார். சஞ்சமாக இருக்குது, முகப்போலி, மூஞ்சி சுளிக்கிறாரு அப்படி ஒரு மாதிரி. அடுத்து அக்னியில் தானே எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற உடம்பு தான் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு அது கேட்கவே மடந்தை சில மடப்பையெல்லாம் இருப்பாட்டிக்கே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினச்சிக்கிறாரு. அப்படியே வந்துட்டு அதை பார்த்துக்கிட்டே அப்படியே ஒரு மாதிரி மனசில் சுமையோடையே அப்படியே மௌனமாக போயிடுறாரு அவர். ஓகேவா? ஊருக்கு வெளியில் தான் வந்துட்டு இது மாதிரி சிறுகாலாம் இருக்கும். பிணம் தின்னும் சாத்திராங்க, பிணம் சாப்பிட்றாங்க. அடுத்து வந்துட்டு
வெறித்தனமாக சாப்பிட்றாங்க. அங்கே வந்துட்டு காளி கோயில் இருக்குது. இவர் வந்துட்டு அப்படியே ஒரு சஞ்சலத்தோடு பார்த்துட்டு அப்படியே முகத்தை சுளிக்கிறாரு. அக்னியிலேருந்து தான் எடுத்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்புறமா வந்துட்டு ஒரு சுமையோடய மௌனத்தோடு அப்படியே போயிடுறாரு. அடுத்து வந்துட்டு ராமசுவாமி சரியா, ராமசாமின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அப்புறம் வந்துட்டு இன்னொரு ராமசாமி இருப்பாங்க, ராமசாமி இருக்காங்க. ஓகேவா, ராமசாமி, ராமசாமி. ராமசாமின்னா நீங்கள் வந்துட்டு ஆபுத்திரன் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, ஆபுத்திரன் கையில் வந்துட்டு அந்த அச்சய பாத்திரம் இருக்கும்ல, அது வந்துட்டு முறம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அமுரா. ஓகேவா, ஆபுத்திரன் வந்துட்டு ஆபுத்திரனோட கதை வந்துட்டு ஆப்பிள் பாக்ஸ்னு அந்த சேனலில் பாருங்கள். ஆபுத்திரன் ஒரு கடலில் வந்துட்டு ஒரு நாட்டுலேருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்துட்டு போய் சாப்பாடு போகிறப்ப அந்த கடல் வந்துட்டு பிரச்சனை ஆயிரும். அப்போ வந்துட்டு அவர் அந்த மணிப்புலவத்திகளை மாட்டிப்பார். ஸோ அப்போ வந்துட்டு ஒரு காட்சி தான் அவர் வந்துட்டு என்னால் யாருக்கும் சாப்பாடு தர முடியலன்னு சொல்லிட்டு அப்படியே தியானம் இருந்து செத்து போயிடுவார். ஓகேவா, அதோட போன ஜென்மம். அது அடுத்த ஜென்மத்துக்கு தான் மணிமேகலை கிடக்கும். ஸோ வந்துட்டு அந்த ஆபுத்திரன் வந்துட்டு இப்படி ஒரு அவலம் எனக்கு தேவையா, இப்போ இந்த சாப்பாடே போட முடியாது, இந்த பாத்திரத்தை வச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, இது என்ன எனக்கு சாபமா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை விமோசனமா அப்படின்னு சொல்லிட்டு கடலில் கேட்டுட்டு அப்படியே உக்காந்துட்டாரு. ஓகேவா, அவர் வந்துட்டு என்ன சொல்கிறது, புரட்சியாக பண்ணலாம்னு நினச்சார் அந்த சாப்பாடை, அந்த அதுக்கு பேர் என்ன, அச்சய பாத்திரத்தை வச்சு ஒரு புரட்சியாக பண்ணலாம்னு நினச்சாரு. ஆனால் இப்படி ஆயிடுச்சு. அவருக்கு ரொம்ப அவலமாக போயிடுச்சு. அது துர்க்கிற அவலம், ரொம்ப துர்க்கப்படுறாரு. இருக்கிற அவலம் இது என்ன சாபமா இல்லை விமோச்சனமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேயே இறந்து போயிடுவார். ஸோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்துட்டு பிரபஞ்சன் வந்துட்டு முட்டை அகல்யா. ஓகேவா, முட்டையை வந்துட்டு அகல்யா வாங்கிட்டு வர சொல்கிறாரு பிரபஞ்சன். அவ்வளோதான் இது ஷார்ட்கட்டு. ஓகேவா, சரி. ஆல்ரெடி பிரபஞ்சம்னா தெரியல, யூனிவர்ஸ். அதுக்குள்ளே தான் வந்துட்டு சூரியன் எல்லாமே இருக்குது, நிறைய யூனிவர்ஸ் இருக்குது, அதெல்லாம் படிச்சிருப்பீங்க. அது வந்துட்டு ஒரு முட்டை ஷேப்பில் தான் இருக்கும் லைட்டாக. ஓகேவா, அகலமாக இருக்கும் அப்படின்னு நம்ப வச்சுக்கோங்க. ஓகேவா, முட்டை ஷேப்பில் அகலமாக இருக்கிறது பிரபஞ்சம். இது ஓகேன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்துட்டு ஜெயந்தன். ஓகேவா, ஜெயந்தன் அப்படின்னா ஜெயலலிதா மேடம். ஓகேவா, அவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. வந்துட்டு எல்லா மனுஷனும் நினச்சிக்கிட்டே இருக்காங்க இன்ன வரைக்கும் அவங்கள. ஓகேவா, மனுஷா நினைக்கப்படும். ஓகேவா, அடுத்து வந்துட்டு ஞான ராஜசேகரன் வந்துட்டு வயிறு மரபு பாடலு புத்திரம். நமக்குலாம் ஞானம் வந்துருச்சு, இப்போ அது மாதிரி வந்துட்டு துறவியாக போகிறாங்க அப்படின்னா அப்போ தான் வந்துட்டு வயிறு வந்துட்டு பாட ஆரம்பிச்சிடும். ஒரு என்ன சொல்கிறது, சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, நம்ம ஏதாவது ரொம்ப இது பண்ணி இந்த ஞானம் வரப்போ நம்ம வயிறு வந்துட்டு இதான் வந்துட்டு மரபு. இப்போ திடீர்னு நம்ம இதை பண்ணலான்னு ஒரு ஞானம் வரும். அப்போ வந்துட்டு நம்ம பசிக்கும், ஏன்னா நம்ம அவ்வளோ இதுவும் யோசிச்சிருக்கோம் இல்லையா, அதனால் வந்துட்டு நம்ம வயிறு வந்துட்டு பாடும். அதான் மரபு. ஓகேவா, இது வந்துட்டு ராஜசேகரன். அடுத்து பிரளயன் வந்துட்டு ஒரு பிரளயமே நடக்குது. ஓகேவா, இப்போ வந்துட்டு உபகதை நவீன மத்த விலாச பிரகடனம் அல்லது காஞ்சி தலைவி. பிரளயமே பண்ணுறது யாரு, குழந்தைங்க தான் பண்ணுவாங்க. அவங்க பிரளயம் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம், நான் உனக்கு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்லுவோம். அடுத்து வந்துட்டு சின்ன வயசுல மத்து கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சின்ன பிள்ளைங்க சும்மா மத்து கிடையாது, இந்த இது உனக்கு அம்மாவுக்கு அப்பாவுக்கு வச்சுட்டு கொடுப்போம், அது மாதிரி விளையாடுவோம். அது மாதிரி விளையாடுறதுலாம் யாருன்னா அவங்க வீட்டு தலைவி தான், அம்மா தான் அதெல்லாம் பண்ணுவாங்க. அடுத்து வந்துட்டு எம்டி முத்துக்குமாரசாமி. ஃபஸ்ட்டு பார்த்தது வெறும் முத்துசாமி, நான் முத்துசாமி. ஓகேவா, இது முத்துக்குமாரசாமி. சைபீரியன் நாரைகள் இனி இங்கு வரப்போறதில்லை, குதிரைக்காரன் கதை. இது வந்துட்டு எனக்கு இன்ஸ்டியூட்டில் ஒரு சார் இருப்பார் முத்துக்குமார்னு சொல்லிட்டு, அவரை வச்சுக்கிட்டேன். ஓகேவா, முத்துக்குமார் நீங்களும் அவரை வச்சுக்கோங்க. இப்போ இன்ஸ்டியூட்டில் ஒரு ஸ்டாஃப்லாம் எப்படி இருப்பாங்க, இந்த சைபர் எடுத்த மார்க் எடுத்தவங்களாம் இனிமேல் இங்கே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லுவார். அடுத்து குதிரைக்காரங்க, நீலாம் குதிரை ஓட்டுறதான் லாக்கி, சைபர் எடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க, நீலாம் குதிரை ஓட்டுறதான் லாக்கி போ அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்ருவாங்கள்ல, நல்ல குதிரைக்காரன் கதை. முத்துக்குமார்னால் இது ரெண்டையும் நாம வச்சுக்கோங்க. அடுத்து இன்குலாப் சிந்தாபாத். ஓகேவா, அவ்வை சிந்தாபாத், மணிமேகலை சிந்தாபாத் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 வாட்டி சொல்லிகிட்டே இருக்கேன், ஞாபகம் வந்துடும். அவ்வை சிந்தாபாத், மணிமேகலை சிந்தாபாத். அடுத்து வந்துட்டு
எஸ்.எம். எஸ்.எம்.ஏ. ராம் சுயதர்மம் மூடியாரை மணிமேகலையோட கண்ணீர் எப்போ வருவாரோ. சரியா? எஸ்.எம்.ஏ. ராம்னா வந்துட்டு சுயதர்மம் தர்மம் எப்போ போடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூடிய அறைக்கு வெளியில வந்துட்டு மணிமேகலை கண்ணீரோட நிக்கிறா. எப்போ வருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அதான் எஸ்.எம்.ஏ. ராம் வந்துட்டு அவன் போய் பணக்காரன். அதெல்லாம் அவன் வீட்டு வாசல்ல போய் மணிமேகலை நிக்கிறா. ஏன்னா அவள்கிட்ட அச்சய பாத்திரம் இருக்கு, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மணிமேகலை வந்துட்டு நிக்கிறா. ஓகேவா? எப்போ வருவாரோ அப்படின்னு வந்துட்டு மணிமேகலை கண்ணீரோட வந்துட்டு மூடி அறைய பார்த்துட்டு நிக்கிறா. எப்போ தர்மம் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்துட்டு குணசேகரனா குணா படத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அது குணா படத்துல கேவ் இருக்கும்ல, அதை வச்சுதான் இப்போ கதை. பாறையை பிளந்து, ஓகேவா, பாறையை பிளந்து அவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கனவு காண்றாரு. ஓகேவா? எதில் படுத்துக்கிட்டுனா தொட்டிலில் படுத்துக்கிட்டு கனவு காண்றாங்க. அப்போ வந்துட்டு பாறையை பிளந்துக்கிட்டு வந்துட்டு உள்ள விழுவுற மாதிரி ஒரு கனவு வருது. அப்போ வந்துட்டு அங்கே உள்ள கொடியெல்லாம் பிச்சு 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 கோத்து அப்படி மேலே வர மாதிரி. ஓகேவா? இதை வந்துட்டு அம்மாட்ட வந்துட்டு அம்மா வந்தோடனே சொல்கிறாங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்துட்டு ஏதோ அறிகுறி தான், ஏதோ சத்திய சோதனையாட்டுக்குது அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமே பேசிட்டு சரி நம்ம வந்துட்டு ஆடை பலி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பலி கொடுக்குறாங்க. ஓகே, ஏதோ அறிகுறி நமக்கு ஏதோ சோதனை வரப்போதாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமே வந்துட்டு ஆடை பலி கொடுக்குறாங்க. இது வந்து குணசேகரன். அடுத்து வந்துட்டு ரமேஷ் பிரேம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரேம்னு ஒருத்தவங்க ஃபாரினில் இருக்காங்க. அவங்க வந்துட்டு எனக்கு கண்டதை சாப்பிடுவாங்க, நான் வச்சுட்டேன்னா. ஓகேவா? அதிலே மாமிசம் இருந்தது. அப்புறம் வந்துட்டு அமீபாக்களோட காதல். இப்போ அமீபாக்கெல்லாம் சாப்பிடுவாங்க. அமீபான்றது ஒன்று ஒரு சில உயிரி, ஆனால் அதை சாப்பிடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்துட்டு எஸ். ராமகிருஷ்ணன் உருளும் பாறைகள். சில தனித்திருக்கப்பட்டவர்கள். எஸ். ராமகிருஷ்ணன்னா வந்துட்டு நம்ம ஸ்கூல் புக்கில் படிச்சிருப்போம்ல, பாதம் அந்த மாதிரிலாம் வரல, உபபாண்டவம் அந்த மாதிரிலாம் வரும். அதோட இது இப்போ வந்துட்டு எஸ். ராமகிருஷ்ணன் வந்துட்டு உருளும் பாறையில் வந்துட்டு உட்காந்துருக்காரு. தனித்து அவர் பாட்டுக்கு எங்கேயும் ஊர் சுற்றிட்டு வந்து உட்காந்துருப்பாராட்டுக்கு. உட்காந்துருக்கப்போ வந்துட்டு அது வந்துட்டு அந்த உருளும் பாறையை வந்துட்டு ஏதோ கயிறு கட்டி வச்சுருப்பாங்க. திடீர்னு அதை போட்டு யாரும் அறுத்துட்டாங்க. அரவான். ஓகேவா? சூரியனோட அறுபட்ட சிறகுகள். ஓகேவா? அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அறுத்துட்டாங்க. இதுதான் கதை ராமகிருஷ்ணனுக்கு. அடுத்து வந்துட்டு ராமசாமி. ராமசாமி. இது வந்துட்டு ஒத்திகை, மூட தேசத்து முட்டாள் ராஜா, தொடரும் ஒத்திகைகள், 10 குறுநாடுகள். ஒரு முட்டாள் ராஜா கதை. ஓகேவா? அவங்க வந்து 10 குறுநாடகம் நடிக்க வேண்டியது இருக்குது. அதுக்கு ஒத்திகையை பார்க்குறாங்க. தொடர்ந்து ஒத்திகை பார்த்துட்டே இருக்காங்க. 10 வாட்டிக்கு ஒரு வாட்டி 2 வாட்டி பார்க்கலாம். 10 தடவை வந்துட்டு ஒத்திகை பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ அவங்களாம் முட்டாள் ராஜான்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு ஒரு அரக்கிற்கனார் பாட்டுன்னு வச்சுக்கோங்க. ராமசாமி. ஓகேவா? முட்டாள் ராஜா கதை. அடுத்து வந்துட்டு ஆறுமுகம். இது வந்துட்டு கருஞ்சுழி, ஊசி, தூங்கிகள். ஆறுமுகத்துக்கு வந்துட்டு நம்ம கூட ஊசி தூங்கிக்கிட்டே இருக்கும்போது ஊசி போட்டாங்கன்னா அப்படியே எப்படி இருக்கும், அப்படி நமக்கு கருக்குன்னு இருக்கும். ஓகேவா? அதனால் கருஞ்சுழி. ஆறுமுகத்துக்கு அந்த மாதிரி ஊசி போட்டுடுறாங்க. ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது ஆறுமுகம் இருக்கும், அவங்களுக்கு அந்த மாதிரி ஊசி போடலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து முருகபூபதி. இது வந்துட்டு ஒரு மியூசியம் மாதிரி இருக்குது. அந்த மியூசியம் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். முருகனோட மியூசியம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரித்திரத்தின் அதீத மியூசியம், கண்ணாடியுள் அலைவுறும் பிம்பங்கள், வனத்தாதி, அதாவது வனத்தில் என்னெல்லாம் யூஸ் பண்ணாரோ அதெல்லாம் இருக்கும். அடுத்து அவர் வயலில் யூஸ் பண்ணதெல்லாம் இருக்கும். அடுத்து அவரோட சிலையெல்லாம் சொல்லுவாங்க. ரகசியமாக ஒரு நிழல் கிரியேட் பண்ணுது. அப்புறம் தனித்திருக்கப்பட்டவர்கள், இவங்களுக்கும் தனித்திருக்கப்பட்டவர்கள் இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு எஸ். ராமகிருஷ்ணனுக்கும் தனித்திருக்கப்பட்டவர்கள் இருக்கும். சரியா? அடுத்து கூந்தல் நகரம். அதில் வந்துட்டு முருகனுக்கோட கூந்தல்லாம் எக்ஸிபிஷன்லாம் வச்சுருக்காங்க. அடுத்து செம்மூதாய். சரியா? அவர் வந்துட்டு செம்மூதாய் முதியவர் ஆகிற வரைக்கும் என்னெல்லாம் எப்படினாலும் எல்லாமே அப்படி காட்சிப்படுத்தியிருக்காங்க. ஓகே, அந்த எக்ஸிபிஷனில் இது எல்லாமே இருக்குது. செம்மூதாய், கூந்தல் வச்சுருக்காங்க, அவர் வயலில் என்ன பண்ணாங்கன்னு வச்சுருக்காங்க, வனத்தில் என்ன பண்ணாங்க, அப்புறம் அவரோட ரகசிய பிம்பம்லாம் இருக்கும். அடுத்து வந்துட்டு கண்ணாடிக்குள்ளே அலைவுற பிம்பங்கள் இருக்குது. இந்த மாதிரிலாம் இருக்கும். தனித்திருக்கப்பட்டவர்கள்லாம் எல்லாருமே தனித்தனியாக ஒவ்வொருத்தவங்கள தான் உள்ளே போய் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்?
உங்களுக்கு இந்த ஷார்ட்கட்லாம் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.